We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த மேட்சுக்கான கிளியர் ஃபேவரட்ஸா குஜராத் டீம் தான் இருக்காங்க. இந்த போட்டியில கொல்கத்தா டீம் வின் பண்ணோம் அப்படின்னா சில விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமா அமையணும். அது மட்டும் இல்லாம அந்த டீமுடைய குறிப்பிட்ட 2 பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது எந்தெந்த பவுலர்ஸ் எந்தெந்த சுச்சுவேஷன்ல கொல்கத்தா டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஸ்டாட்ஸோட டீடைலா பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல குஜராத் டைட்டன்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 25 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 17th ஏப்ரல் ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு மேட்சுக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா என்ன வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் வந்து ஷேர் பண்ணுவேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. முதலாவதா டீம் ஹெட் வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த 2 அணிகளும் இதுவரை 4 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல 3-1 குஜராத் டீம் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னாலும் 2 முறை ப்ளே பண்ணதுல அந்த 2 போட்டியிலுமே குஜராத் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த 2 அணிகளும் இந்த கிரவுண்ட்ல ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல கொல்கத்தா டீம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். குஜராத் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 24 IPL மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இல்ல 13 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 11 மேட்சஸ் டிஃபீட் ஆயிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் டீசென்ட்டா இருக்கு. கொல்கத்தா டீம் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்ச் ப்ளே பண்ணதுல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா பேட்டிங்க்கு சாதகமா இருந்திருக்கு. இந்த சீசன்ல இங்க நடந்த முதல் மேட்ச்ல 2 டீமுமே 200 கிராஸ் பண்ணியிருந்தாங்க. குஜராத் டீம் செகண்டா பேட் பண்ணும்போது வெறும் 6 ரன்கள் வித்தியாசத்துல தான் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அதே போல ஒரு பிச் கண்டிஷன் இந்த மேட்சுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். டாஸ் ரன் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் அதிகம் சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா இங்கே நடந்த 14 நைட் கேம்ஸ்ல 12 மேட்ச்ல டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸா 14 நைட் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணுவாங்க 9 மேட்சஸ்லையும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணுவாங்க 5 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 185 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 173 இருக்கு. 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 201 இருக்கு. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் வந்து 27.4 இருக்கு. இது டீசென்ட்டா இருக்கு இங்க. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 14 நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே ரன் ரேட் வந்து ஈக்குவலா இருக்கு. 8.9 இருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 11.1 இருக்கு. இந்த ஃபேஸ்ல பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்ல தான் அதிகமாக விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் விழுகல. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.1 தான் இருக்கு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த 14 மேட்சஸ்ல நிறைய மேட்சஸ் வந்து குஜராத் டீம் தான் ஃபர்ஸ்டா பேட் பண்ணியிருக்காங்க. குஜராத் டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் பத்தி நம்மளுக்கே தெரியும். அந்த அளவுக்கு பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் விழுகல. ஒருவேளை கொல்கத்தா டீமோ இல்லைன்னா வந்து மற்ற ஒரு சுமாரான பேட்டிங் லைனப் வச்சிருக்கிற டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணாங்க அப்படிங்கும் போது பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுகலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.8 இருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்கு. பட் மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9.6க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெத் ஓவர்ஸ்லையும் பேட்டர்ஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே அதிகமாக விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.6 இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த ஃபேஸ்ல கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா வந்து இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல வந்து விக்கெட்ஸ் விழுகல. அதுக்கான ரீசனும் பார்த்தோம்னா குஜராத் டீம் தான் செகண்டா பேட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பெருசா ரிஸ்கி ஷாட்ஸ்ல எடுக்காததால அவ்வளோக்கும் விக்கெட் விழுகல. பட் இந்த போட்டியில பார்த்தோம்னா கொல்கத்தா டீம் செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா
ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் வந்து 80.4 இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 160+ இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அவங்களுடைய டாமினேஷன் தான் இருந்திருக்கு. அதுக்கான ரீசன் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஏன்னா அந்த நிறைய மேட்சஸ்ல வந்து குஜராத் டீம் தான் ஃபர்ஸ்டா பேட் பண்ணியிருக்காங்க. குஜராத் டீமுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அவங்களுடைய டாப் ஆர்டர் தான். அதனால தான் வந்து 67% வந்து காமிக்குது. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 23% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 9% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. சில பேர் இந்த ஸ்டாட்ஸ்ல வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த ஸ்டாட்ஸ் வந்து எப்படி டீம் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் வந்து அவங்களுடைய ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 80.4 இருக்கு. அதாவது 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து 80 ரன்ஸ் ஆவரேஜா வந்து அடிக்கிறாங்க. இது பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க எதை பார்க்கணும்னா BFPI அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அதாவது பால்ஸ் ஃபேஸ்ட் பெர் இன்னிங்ஸ். அது பார்த்தீங்கன்னா 49.8 இருக்கு. அதாவது 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து 50 பால்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. T20 கிரிக்கெட்ல 50 பால்ஸ்ங்கிறது பெரிய நம்பர். ஸோ ஓப்பனர்ஸ்க்கான வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகமா இருக்கு. இது பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த போட்டியில எந்த டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த டீமோட ஓப்பனர்ஸ் வந்து நம்பகத்தன்மையா இருக்காங்க. இப்போ குஜராத் டீமோட ஓப்பனர்ஸ்னா நம்ம வந்து நம்பலாம், கண்டிப்பா அடிப்பாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பொறுமையா அந்த அளவுக்கு ரிஸ்கி ஷாட்ஸ் அடிக்காம வந்து ஆடுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நம்ம 2 ஓப்பனர்ஸையும் பிக் பண்ணணும். ஒருவேளை கொல்கத்தா மாதிரி, பஞ்சாப் மாதிரி, இல்லை ஹைதராபாத் மாதிரி டீம் வந்து ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்கணும். இல்லை நீங்க வந்து ஒரு ஓப்பனர் தான் பிக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், மேட்சப்ஸை வச்சு எந்த ஓப்பனருக்கு வந்து வீக்னஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்களை எடுத்து வெளியே வைக்கணும். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவர் பிளே பவுலரை பிக் பண்ணணும். அப்போதான் அந்த பேட்டர் அவுட் ஆனதுக்கான பாயிண்ட் அந்த பவுலருக்கு வந்து வரும். அந்த குறிப்பிட்ட பவுலர் வந்து பவர் பிளே ஓவர்ஸ்லையும் போடுறாரு, டெத் ஓவர்ஸ்லையும் போடுறாரு. இப்போ புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு பவுலர் இருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னுமே வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யோசிச்சு தான் நம்ம வந்து டீம் எடுக்கணும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. வரக்கூடிய வீடியோஸ்ல நான் வந்து சொல்றேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 49.2 இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிட்டத்தட்ட 150 ரீச் பண்ணது. அது மட்டும் நல்லா இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல கிடையாது. செகண்ட் இன்னிங்ஸ்ல மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு வேல்யூ அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா 11% ஆஃப் ரன்ஸ் இங்கே வந்திருக்கு. அடுத்ததா பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. 71% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதிகமான கான்ட்ரிபியூஷனாக இருக்கு. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 29% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதில் விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓவராலாக 123 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 47 விக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இது இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 60 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 63 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. அதே போல தான் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. 23 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 24 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ். ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னரை மட்டும் நம்ம வந்து பிக் பண்ணணும். ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர் வந்து பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்றதா இருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரஷீத் கான், அதுக்கப்புறம் நரேன், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம பிக் பண்ணிக்கலாம். அடுத்ததா குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசன்ல இதுவரை 4 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. இந்த சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா இருந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா லாஸ்ட் சீசன் போல இந்த டீம்ல இருக்கக்கூடிய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு இருந்து கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்மன்ஸ் வரல. சுதர்ஷன் சில போட்டிகளில் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வரக்கூடிய நாட்கள்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அந்த டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்ல இந்த டீமோட பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது. அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாத்தியா, ஷாருக் கான், ரஷீத் கான், ரபாடா, அசோக் சர்மா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா, அசோக் சர்மா. மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ். இதுவே டெத் ஓவர்ஸ்ல ரபாடா, அசோக் சர்மா அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இதுல பார்த்தோம்னா ஒன்னா அசோக் சர்மா இல்லைனா வந்து பிரசித் கிருஷ்ணா, இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அசோக் சர்மா தான் 2 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு.
அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுதர்ஷன். இவர் பார்த்தோம்னா கொல்கத்தா டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அது 2 மேட்ச்லயுமே 50 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயும் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 50 பிளஸ் இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி, நரேன் அண்ட் கிரீன் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருக்கு இவருக்கு. அடுத்ததா சுப்மன் கில். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கொல்கத்தா டீமுக்காக பார்த்தோம்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 185 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கொல்கத்தா டீமுக்காக தான் இவர் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னாலும் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆவரேஜ் 58.3 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் ரெக்கார்ட்ஸ் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு சுப்மன் கில்க்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல சுனில் நரேன் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வைபவ் அரோரா அவருடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் இவருக்கும் நல்லா தான் இருக்கு கொல்கத்தா டீமுடைய பவுலர்ஸ்க்கு எதிராக. அடுத்ததா ஜாஸ் பட்லர். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. கொல்கத்தா டீமுக்கு 47 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 55 ஆவரேஜும் இருக்கு. ரெண்டுத்துலயுமே வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கொல்கத்தா டீமுக்கு குறிப்பா 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தீங்கன்னாலும் குறிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல இவர் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவருடைய பால்ல 6 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் சுனில் நரேன் அவருடைய பால்ல 3 முறை அவுட் ஆயிருக்காரு. இந்த 2 ஸ்பின்னர்ஸ் தான் ஜாஸ் பட்லருக்கு இந்த மிடில் ஓவர்ஸ்ல ட்ரபிள் பண்ணியிருக்காங்க. அகமதாபாத் பிட்ச் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் இதுவரைக்கும் பார்த்த மேட்சஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இவருக்கு இவரை ட்ரபிள் பண்ற அளவுக்கு அந்த பிட்ச் கண்டிஷன் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இல்ல. இவருக்கு தான் ஃபேவரபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கிளென் பிலிப்ஸ். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப புவரா இருக்கு. இங்க 4 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 11 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல குறிப்பா ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தோம்னா ஆர்த்தடாக்ஸ் அண்ட் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா நரேனுடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர். பேட்டிங் ஸ்டாட்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கொல்கத்தா டீமுக்கு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ராகுல் திவாத்தியா. இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்க்கும்போது சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமா கொல்கத்தா டீமுக்கு 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு கொல்கத்தா டீமுக்கு. பட் ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா இவர் பவுல் பண்றது இல்லை. பிளேயர் மேட்சப்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா அன்குல் ராய் அவருடைய பால்லையும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஷாருக் கான். பேட்டிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த கிரவுண்ட்ல. மேட்சப்ஸ்ல பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ரஷீத் கான். பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாரா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கேகேஆர் டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதே போல இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னாலும் நல்லா இருக்கு. 25 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல பேட்டிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ரபாடா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா அசோக் சர்மா. இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த போட்டியில குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது டிஃபரன்ஷியல் பிக்கா இவரை நீங்க கன்சிடர் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அடுத்ததா முகமது சிராஜ். கொல்கத்தா டீமுக்கு 15 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. கடைசியா பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா. கொல்கத்தா டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 21 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா மெயினா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க குஜராத் டீம் அப்படிங்கும்போது இவருக்கான வேல்யூ அதிகமா இருக்கும். அடுத்ததா கேகேஆர் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கேகேஆர் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் வந்து ரெயினால கேன்சல் ஆயிருச்சு. மற்ற 4 போட்டியிலுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான காரணம்
பேட்டிங், பவுலிங் 2மே ரொம்ப சுமாரா இருந்திருக்கு. இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவுலிங்ல குறிப்பா நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த போட்டியில கொல்கத்தா டீம் வின் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டா பேட் பண்ணி 200, 220க்கு மேல அடிக்கணும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம செகண்டா பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸுக்கு பிட்ச் கண்டிஷன் சப்போர்ட்டா இருந்து நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இந்த 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கும்போது, கொல்கத்தா டீம் ஜெயிக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கும்போது மோஸ்ட் ப்ராபப்லி குஜராத் டீம் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு இந்த மேட்ச்ல. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா, இந்த டீமுடைய பேட்டிங் ஆர்டர்ல நெறைய சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. நரேன் மறுபடியும் ஓப்பனிங் களம் இறங்கியிருந்தாரு. பட் எப்படி இருந்தாலும் அது வந்து கை கொடுக்கல. இந்த போட்டியில பார்த்தீங்கனாலும் கண்டிப்பா சேஞ்சஸ் வந்து இருக்கும். குறிப்பா கேமரூன் கிரீன் பார்த்தோம்னா, லாஸ்ட் மேட்ச்ல லோவர் ஆர்டர் களம் இறங்கியிருந்தாரு. மறுபடியும் அப்படிதான் இறங்குவாரு அப்படிங்கும்போது, அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால இந்த போட்டியில கொல்கத்தா டீம்லேருந்து பேட்டர்ஸை சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். 2 சைட்லேருந்து பாயிண்ட்ஸ் வர மாதிரியான பிளேயர்ஸை மட்டும் சூஸ் பண்ணுங்க. இப்போ நரேன் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேமரூன் கிரீன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலையுமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்கள பிக் பண்ணலாம். பியூர் பேட்டரை சூஸ் பண்ணுறதுல நிறையா கவனம் தேவை. டீம் நியூஸ் பார்த்தோம்னா, மதிஷா பத்திரனா அவருக்கு வந்து என்ஓசி கிடைச்சிருச்சு. ஃபிட்னஸில் வந்து பார்த்தோம்னா அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் டவுட் தான். பட் அடுத்த கேகேஆர் மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் வைபவ் அரோரா, கேமரூன் கிரீன், அன்குல் ராய். மிடில் ஓவர்ஸில் சுனில் நரேன், கார்த்திக் தியாகி, அன்குல் ராய், வருண் சக்கரவர்த்தி. டெத் ஓவர்ஸில் வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி, கேமரூன் கிரீன். இதில் பார்த்தோம்னா வைபவ் அரோரா இவர் தான் 2 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் கொல்கத்தா டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஜிங்கியா ரஹானே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2மே புவராக இருக்கு. அதிகபட்சமாக ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 50 அடிச்சிருக்காரு குஜராத் டீமுக்கு. மேட்சப்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஸ்பின்னர்ஸில் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ விக்கெட்டில் எப்போவுமே ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆவார். பிளேயர் மேட்சப்ஸில் வாஷிங்டன் சுந்தர் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரஷீத் கான், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ் இந்த 4 பேருக்கு எதிராகவும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. இதுல முகமது சிராஜ் அவருடைய பால்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஃபின் ஆலன் இந்த கிரவுண்ட்ல 3 மேட்ச்ல பேட் பண்ணி 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ரபாடா, ரஷீத் கான் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 3 பேருக்கு எதிராகவும் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ஃபின் ஆலன். நெக்ஸ்ட் கேமரூன் கிரீன் இதுவரை பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. குஜராத் டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்ட்லேயே ஆகட்டும் அதிகபட்சமாக ஒரே ஒரு மேட்ச்ல 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. மேட்சப்ஸ்ல மெயினாக ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரபாடா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஆங்கிஷ் ரகுவன்ஷி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 27 ரன்ஸ் அடிச்சிருக்காரு குஜராத் டீமுக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. நெக்ஸ்ட் ரின்கு சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இதுவரை குஜராத் டீமுக்கு 4 மேட்ச்ல பேட் பண்ணி 119 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. நெக்ஸ்ட் ரோமன் பாவல் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவரும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ரஷீத் கான் அவருடைய பால்ல பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. இதுவரை 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 68 தான் இருக்கு. அடுத்ததா ராமன்தீப் சிங் இவருக்கான ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரசித் கிருஷ்ணா அவருடைய முதல் பால்லையே வந்து அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் அன்குல் ராய் இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 194 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 95 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. டொமஸ்டிக் மேட்ச்ல அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பவுலிங்ல பார்த்தோம்னா 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் டாப் ஆர்டர்ல சுதர்ஷன் இருக்காரு, லெஃப்ட் ஹேண்டர். அவர் இருக்கிற வரைக்கும் இவரை பவுல் பண்ண வைப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். மேபி அவர் வந்து சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கும்போது வேணா அன்குல் ராய் வந்து யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் மிடில் ஆர்டரில் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. நெக்ஸ்ட் சுனில் நரேன் பேட்டிங் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் இருக்கு. பேட்டிங் மேட்சப் சுமாராக தான் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கேரா நல்லா பவுல் பண்ணியிருக்காரு.
பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரபாடா அண்ட் முகமது சிராஜ் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரஷீத் கானுடைய பால்ல 3 முறையும், வாஷிங்டன் சுந்தருடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கு குஜராத் டீமுடைய பவுலர்ஸ்க்கு எதிராக. நெக்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி இதுவரை குஜராத் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்காம இருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ் நல்லா தான் இருக்கு. அடுத்ததா கார்த்திக் தியாகி லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இவர் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. கடைசியா வைபவ் அரோரா குஜராத் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட்டும், இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல பட்லர் அண்ட் அங்குஷ் ரகுவன்ஷி. கொல்கத்தா டீம்ல இருந்து ஆல்ரெடி நான் சொன்னது போல 2 இடத்துல இருந்து பாயிண்ட்ஸ் வர மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டும் சூஸ் பண்ணுங்க. அந்த வகையில் அங்குஷ் ரகுவன்ஷி பேட்டிங் போக கீப்பிங் பாயிண்ட்ஸும் வரதால நம்ம இவரை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீசன்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் இருக்காரு. ஃபின் ஆலன் ஒரு ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர், இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க கேகேஆர் டீம் அப்படிங்கும்போது மட்டும் இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். செகண்டாக பேட் பண்ணல கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் ஓப்பனர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான பிச் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அகெயின் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குஜராத் டீமுடைய பவுலர்ஸ் குறிப்பாக பிரசித் கிருஷ்ணா அண்ட் அசோக் சர்மா இவங்களுடைய பவுன்சர் கண்டிப்பாக இவரை ட்ரபிள் பண்ணும். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா சுப்மன் கில், சுதர்ஷன். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது ரஹானே, ரோமன் பவல் அண்ட் ரின்கு சிங் இருக்காங்க. ரின்கு சிங் இந்த மாதிரி இல்லை, இந்த சீசனில் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை, பேட்டிங் சான்ஸ் கிடைச்சும். ரஹானே இவர் வேணால் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ரோமன் பவல் மிடில் ஓவர்ஸில் களமிறங்கினார் அப்படிங்கும்போது ரஷீத் கான் அவருடைய பாலில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த போட்டியில் டிஃப்ரென்ஷியல் பிளேயர்ஸ், அதாவது லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி குஜராத் டீம்லேருந்து பிக் பண்ணுங்கள். ஒரு டாமினன்ட் டீம்லேருந்து பிக் பண்ணுங்கள். கொல்கத்தா டீம்லேருந்து பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா சுனில் நரேன் அண்ட் கேமரூன் கிரீன். நரேன் லாஸ்ட் மேட்ச்ல ஓப்பன் பண்ணியிருந்தாரு. இந்த போட்டியிலும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொல்கத்தா டீம் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு வரதால அவங்க நிறையா ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இந்த போட்டியில் நரேன் கிளிக் ஆச்சு அப்படின்னா அதே அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் கேமரூன் கிரீனுடைய ஃபேண்டசி வேல்யூ கம்மியாயிடும். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோன்னா வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப் அண்டு அன்குல் ராய் இருக்காங்க. அன்குல் ராய் இவர் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இவரை யூஸ் பண்ணலாம். பட் ஆப்போனன்ட் டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டரில் 2 பேர் இருக்காங்க. அதனால் ஃபுல் 4 ஓவர்ஸ் போடுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். இன்னொரு விஷயம், நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுதர்ஷன் அவர் ஃபஸ்ட்டு அவுட் ஆகணும். அப்போ தான் இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கிறதா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க பார்க்குறாங்க. அந்த வகையில் சுதர்ஷன் ஃபஸ்ட்டே அவுட் ஆட்டார் அப்படிங்கும்போது செகண்ட் டவுனாக வாஷிங்டன் சுந்தர் தான் வருவார். அப்படி இல்லைன்னா கிளென் பிலிப்ஸ் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் சுதர்ஷன் இல்லாத டீமில் வாஷிங்டன் சுந்தரை பிக் பண்ணுங்கள். பவுலர்ஸில் பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா, வைபவ் அரோரா அண்ட் அசோக் சர்மா. இதில் பிரசித் கிருஷ்ணா அண்ட் அசோக் சர்மா இந்த 2 பேர்த்துடைய பவுன்சர்ஸ் இந்த போட்டியில் கொல்கத்தா டீமை ட்ரபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிச் கண்டிஷன் மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் ரஷீத் கான், கார்த்திக் தியாகி அண்டு வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க கேகேஆர் அப்படிங்கும்போது கார்த்திக் தியாகி ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி அந்தளவுக்கு பெருசாக இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இதுவரை குஜராத் டீமுக்கு சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேபி அந்த பிச் கண்டிஷன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த போட்டியில் ப்ளே பண்ணுறாங்க, ட்ரை விக்கெட்டாக இருக்குது அப்படிங்கும்போது வேணால் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்ஷிப் பிக் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் அண்ட் பிரசித் கிருஷ்ணா டாப் கேப்டன்ஷிப் பிக்காக இருக்காங்க. நான் கேகேஆர்லேருந்து யாருமே ப்ரிஃபர் பண்ணல, அந்தளவுக்கு ஒர்த்தான ஆப்ஷனும் இல்லை. இப்போது கேமரூன் கிரீன் எடுத்துட்டிங்கன்னா லோவர் ஆர்டர் களம் இறங்குறாரு. அவருடைய பேட்டிங் பொசிஷன் கன்ஃபியூஷனில் இருக்கிறதால அவரை கேப்டனாக பிக் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். அதே சமயம் நரேனும் ஓப்பனிங் களம் இறங்குவாரா அப்படிங்கிறது மறுபடியும் அதுவும் டவுட் தான். அதனால தான் அந்த டீம்லேருந்து யாரையுமே நான் ப்ரிஃபர் பண்ணல. அந்த டீம்லேருந்து பிக் பண்ணுறீங்க அப்படின்னா பவுலர்ஸில் வேணால் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வைபவ் அரோரா இல்லைனா கார்த்திக் தியாகியை கிராண்ட் லீக்கில் மட்டும் பிக் பண்ணலாம். அதே சமயம் ஃபின் ஆலன் கேகேஆர் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கிராண்ட் லீக்கில் மட்டும் ஃபின் ஆலனை நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர், ரொம்ப ரிஸ்கான பிளேயராக இருக்கார். மற்றபடி சேஃபஸ்ட் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சுதர்ஷன் தான்.
இதில் இன்னிங்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்மன் கில்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பிக் பண்ணலாம், ஜாஸ் பட்லரை செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பிக் பண்ணலாம். ஏன்னா ஆவரேஜ் வந்து ஜாஸ் பட்லருக்கு செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நல்லா இருக்குது, சுப்மன் கில்லுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்ணுறாங்க குஜராத் டீம் அப்படிங்கும்போது கேப்டனா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.